ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு பொறாமை. பொறாமைங்கிறது அசுர குணம், அதாவது நரன், அதாவது டெவில்னு சொல்லலாம். அதாவது மனுஷங்களுக்கு உட்பட்ட குணம். சரிங்களா? பொறாமைனாலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான். சரிங்களா? இந்த பொறாமை எனர்ஜி தான் வந்துட்டு ஈவில் ஐ, அதாவது துஷ்ட கண்கள், திருஷ்டி சுத்தி போடுறதெல்லாம் செய்வாங்கள்ல, இந்த பொறாமை நீக்கிறதுக்கு தான் நிறையா இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த பொறாமை நம்மளை நிறையா விதமாக தாக்குது. நம்ம வெளியே போகும்போதோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கும் போதோ அப்பப்போ வந்துட்டு நம்மளுக்குள்ளே வந்துட்டு போகும். ஏன்னா நம்மளும் இவ்வளோ வருஷமாக சக்திகள் இறங்கி நம்ம வந்துட்டு பிறவி எடுத்திருக்கோம். சரிங்களா? அது நமக்குள்ளேயும் வரும். ஆனால் நம்மளுக்குள்ளேயும் அஞ்ஞானிகள் படுற பொறாமை, அதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அப்படி என்ன வேறுபாடு பார்க்க முடியும்னா, நம்ம பொறாமை வரும் நம்மளுக்கு. ஆனால் வந்துட்டு நம்ம சோல் கான்ஷியஸ் ஆத்மஸ்திதியில் இருக்கும் போது அந்த பொறாமையை எப்படி வந்துட்டு நம்ம நல்ல சக்தியாக, அதாவது பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது நம்ம யோசிச்சு அதில் செயல்படுவோம். சரிங்களா? ஆனால் இந்த ஆத்ம உணர்வு, இந்த மாதிரி எந்த ஒரு சுய உணர்வுமே இருக்காதவங்க, அவங்க வந்துட்டு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அந்த உணர்வே இல்லாமல் தனக்கு கொடுத்தது இறைவன் தான் வாழாமல் தன்னுடைய நிம்மதியும் இழந்து அடுத்தவங்களோட நிம்மதியும் கிடப்பாங்க. அது எப்படின்னா, அடுத்தவங்கள சாடி பேசுறது, இல்லை வந்துட்டு அன்பாக நடித்து அவங்க கிட்ட லாபகரமான விஷயங்களை கறந்துக்கிறது, அதுக்காக மட்டும் கறந்துக்கிறது, இல்லை வந்துட்டு நல்லவங்க மாதிரியே நடித்து கடைசியில் அவங்கள கைவிட்டுட்டு போகிறது, அவங்களோட காரியம் முடிஞ்சோன்னே. ஸோ இந்த மாதிரிலாம் பொறாமை வந்துட்டு அவங்களோட விருப்பத்தை, இச்சையை நிறைவேற்றிக்கிறதுக்காக அவங்க பொறாமையோட குணம் இந்த மாதிரிலாம் அவதரிக்கும். பொறாமையோட எக்ஸ்ட்ரீமும் இருக்குது. அதாவது உச்சகட்டமாக அவங்க இப்போ பொறாமைனா அதை டைரெக்டாக, இப்போ பொறாமைனா எனக்கு பொறாமை இருக்குன்னு யாரும் டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற மனுஷங்களாகவே இருக்கட்டும், அவங்க பார்வையில் அந்த ஒரு அதை அடையணுங்கிறது, அந்த அவங்களுக்கு அந்த அடையணுங்கிறது, அடுத்தவங்களை அப்படியே வெறுக்கிறது, அந்த ஒரு உணர்வில் பார்ப்பாங்க. சரிங்களா? அதை வச்சு நம்ம பொறாமையை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பொறாமையை கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம யோசித்து நம்மளை இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான எனர்ஜியில் இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா நம்ம தேவதை ஆத்மாவாக இருக்கும். தேவதை ஆத்மா அன்பு சுரூபமாக ஆனந்தமாக இருப்போம். சத்தியத்தை மட்டும் உரைத்து சத்தியமாக பழகுவோம். சரிங்களா? ஆனால் இந்த கலிகாலத்தில் துஷ்ட மனிதர்களும் சகதி மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்க இந்த ஒரு நாலேஜ், விழிப்புணர்வு நம்மளுக்கு மிகவும் அவசியம். சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஈவில் ஐ, பொறாமையின் கண்கள் அப்படி இருக்கும். அவங்களோட செயல்பாடுகள், ஆத்ம உணர்வு அவங்க உணர மாட்டாங்க. சரிங்களா? அந்த பொறாமை அவங்க அப்பத்திக்கு அந்த உணர்ச்சியை அவங்க நிறைவேற்றிக்கிறதுக்கு, அதில் சந்தோஷம் அடைகிறதுக்கு. பொறாமைனா என்ன? தனக்கு இல்லை ஆனால் அவங்க பெருசாக இருக்காங்க, அதனால் ஒரு பொறாமை வருது. சரிங்களா? அப்படி எப்படி அவங்க மட்டும் இருக்க முடியும்? ஸோ அவங்கள எப்படி தாழ்த்தி பேசலாம், தாழ்மையாக இறக்கலாம். ஸோ அதனால் தான் எப்படி உயர்வா நம்மளை அவங்க முன்னாடி காட்டிக்க முடியும்? இந்த மாதிரிலாம் பொறாமையின் ரூபம் மனுஷங்களுக்குள்ள வெவ்வேறு மாதிரி உருவெடுக்கும். சரிங்களா? இதில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பாருங்கள், விளையாட்டாக. தான் வந்துட்டு பெரிய ஆள் ஆகணும்னா ஒரு சின்ன கோடு, பெரிய கோடு, இதில் நேர்மையான வழியில் சத்திய வழியில் போகிறவங்க, சரிங்களா, அவங்க வந்துட்டு நேர்மையான வழியை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த
தவறான வழி, குறுக்கு வழியை சூஸ் பண்ணுறவங்க அவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா, சின்ன கோடை அந்த பெரிய கோடை வந்துட்டு, சின்ன கோடு பெரிய கோடு இருக்குன்னா அந்த பெரிய கோடை இன்னும் கொஞ்சம் நிறைய அழைச்சிட்டாவே வந்துட்டு அந்த கோடு சின்னதாயிரும். இன்னும் அந்த சின்ன கோடு இருக்கிறது பெரிய கோடாக தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த விதத்தில் பொறாமை நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதெல்லாமே சரிங்களா கையில் ஆயுதங்கள் ஏந்தி தேவதைகள் சண்டை போடுறது இல்லை. இந்த கலியுக மனுஷர்கள் தான் நரகவாசிகள், நரகாசுரன்கள். சரிங்களா? நாராயணன் கிட்ட இருந்து அந்த ஆனந்தத்தை, அந்த தேவாமிர்தத்தை பறிச்சுட்டு போறவங்க. சரிங்களா? ஸோ நாராயணன் ஏமாந்திருந்தா இதெல்லாம் விட்டுருவாங்க, கோட்டை விட்டுருவாங்க. சரிங்களா? நாராயணன் இது எல்லாமே சத்திய ஞானம் தெரிந்து, ஆனால் நாராயணன் முகத்தில் எப்பயுமே ஒரு புன்முறுவல் இருக்கும். அதோட அடையாளம் என்னன்னா, இந்த துஷ்டர்கள் அதாவது அசுரர்கள் அவங்களோட மனோபாவத்தை நாராயணன் எப்பயுமே தெரிஞ்சுக்குவார். அதை வச்சு அவர் வந்துட்டு கேம் ஆடுவார். சரிங்களா? இங்கே தான் கேமே இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே மனம் ரீதியாக விளையாடப்படுற கேம் தான். இதில் தான் நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம ஆரோக்கியமாகவும் நம்ம சக்திகளை பாதுகாட்டும், நம்ம சக்திகளை மேம்படுத்தி கொள்ளவும் நம்ம தயாராக இருக்கணும், தயார் செஞ்சுக்கணும், எப்பயுமே தயார் நிலையிலையும் இருக்கணும். சரிங்களா? இதுதான் நான் சொன்ன இந்த கோடு மாதிரி தான் அவங்க விளையாடுவாங்க. சரிங்களா? அந்த குறுக்கு வழியை ஃபாலோ பண்ணி முக்காவாசி பேர் இந்த கலியுகத்தில் இதை தான் சூஸ் பண்ணுறாங்க. யாருமே நேர்மையான பார்த்து சூஸ் பண்ண விரும்புறதில்லை. சரிங்களா? ஆனால் நேர்மையான பார்த்து சூஸ் பண்ணுறவங்க அவங்க ஒரு பெரிய கோடு இருந்தாவே அவங்க முன்னிலையில் வரணும்னா தன்னோட உழைப்பால் இன்னும் பெரிய நேர்கோட்டையே உருவாக்குவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி குறுக்கு புத்தியில் யோசிக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையோட இந்த மாதிரி செயல்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? பொறாமையில் இருக்கவங்க சரிங்களா அவங்க வந்துட்டு இந்த பெரிய கோடை சின்னதாக்குனாவே அவங்க பெருசான மாதிரி இல்லை. அப்போ பொறாமையில் என்ன செய்வாங்க? நம்மளை வந்துட்டு சின்னதாக்குற மாதிரி பேசுவாங்க, நடத்துவாங்க, அதுக்கான செயல்முறையில் காட்டுவாங்க. சரிங்களா? அது எல்லாமே வெளிப்படையாக தெரியாது. சரிங்களா? ஆனால் அதுக்கான நேர் எதிர் அன்பு வச்சா அந்த இதில் அன்பு கலந்துருக்காது, அதில் விஷமும் கலந்துருக்க மாதிரி அந்த மாதிரி திணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப வீழ்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடியது. சகுனி எப்படி துரியோதனனை அவனோட சகுனி வலையில் வீழ்த்தினானும், கர்ணன் எப்படி அந்த ஒரு சோறு பருப்புக்காக அவன் தன்னோட சத்தியத்தை இழந்தானோ அந்த மாதிரி நம்ம சத்தியத்தை இழந்துடக்கூடாது. சரிங்களா? இது எல்லாமே அவங்க வந்துட்டு அவங்களோட லாபத்துக்கு டெக்னிக்கலாக தான் அவங்க நம்மளை அணுகுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களோட குணாதிசயங்களை உணர்ந்து ஃபஸ்ட்டே நம்ம சாதுரியமாக அவங்க கிட்ட எவ்வளோ வச்சுக்கணுமோ, லிமிட்டாக எவ்வளோ பழகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழகிட்டு நம்மளோட சக்தியை, நம்மளோட எனர்ஜியும் பாதுகாத்தவும். அதுக்கு தான் சிவன் வந்துட்டு பார்த்து பழகுங்க, யாருக்கிட்ட பழகுறீங்களோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம யாரு கூட பழகிறோமோ அவங்களோட குணங்கள் நம்ம இதில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்வார். சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் சொல்கிறாருன்னா அதோட ஆழத்துக்கு நம்ம போய் பார்த்தா அதோட உண்மையான அர்த்தங்கள் நம்மளுக்கு புரியும். ஸோ இதுதான் நான் ஆனால் இதை சொல்கிறேன். இது என்ன யாருக்குமே தெரியாது கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு நம்ம போன ஜென்மத்தில் தேவதையாக அதுக்கு தகுந்த முயற்சிகள் தான் பண்ணிட்டு வந்திருப்போம். சரிங்களா? ஸோ அப்படி அந்த முயற்சிகள் பண்ணிட்டு வரும்போது நம்ம ரொம்ப ஒரு வருஷமாக 30 வருஷமோ இல்லை 40 வருஷமோ புருஷார்த்தம் பண்ணி இப்போ கர்மாதி ஸ்டேஜ்க்கு இருக்கோன்னா, இல்லை அதுக்கு பக்கத்தில் அதுக்கு நெருங்கி ஒரு 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் நெருங்குறோன்னா அப்போ வந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த ஒரு சமஸ்காரம், அந்த சன்ஸ்கார் அதுக்கு தகுந்த முயற்சி பண்ணிட்டு வந்திருப்போம். அப்போ கடவுள் சொல்வார் இல்லை,
ஆசைனா என்னானே தெரியக்கூடாது. அப்படி இருக்கும் போது நம்ம முயற்சி பண்ணணும். அதில் அதிகம் ஈடுபடாத போது நம்மளுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர்ஸும் வரும். ஆனால் நம்ம அதிலிருந்து ஆனால் புத்தி மயங்கினால தான் நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு விஷயமா இருந்தாலும், அது ஒரு காரணமாக இருந்தாலும், நம்ம இதை பெருசாக பேசுறதுனால, ஆனால் கலியுக மனுஷங்கள் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கனால அவங்க சக்தி இல்லைனாலும் இதை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஞானம், யோகம் இந்த மாதிரி இது ரிலேட்டடாக இருக்கும் போது, இந்த தீய விஷயங்களை கேட்காம இருக்கும் போது இதை பற்றி நம்ம அவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம விழிப்புணர்வாக இருக்க மாட்டோம். சரிங்களா? அதனால் நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? நம்ம ஞானம் யோகத்தில் இருந்தாலும் ஏன் சொல்கிறாரு, அவங்க எப்படிப்பட்ட மனுஷன், எதனால் அவங்க கூட இது பண்ணுறோம், நம்ம விலகி இருக்கிறோம், அன்பாக இருந்தோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம யோகா பண்ணிட்டு வரையில் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பீப்புள் கூட நம்ம பழகாதனால அதோட டச் விட்டு போயிருக்கோம் நம்மளுக்கு. ஸோ நம்ம அடுத்த ஜென்மத்துக்கும் அதோட சமஸ்காரம் பெருசாக நம்மளுக்கு எமர்ஜ் ஆகாது. ஸோ அது தெரியாது. ஆனால் பழைய ஜென்மத்தை கணக்கு வந்து தான் தீரும். சரிங்களா? அது கடைசியில் யோகா பண்ணும்போது கூட வந்து சேரும். அப்போ இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் வரும். அப்போ நம்ம முழிப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் வரும்போது, பரீட்சையெல்லாம் வரும்போது நம்ம மனமுடைந்து போகாமல் இதை வந்துட்டு எப்படி கையாளமோ அதன்படி கையாளணும். சரிங்களா? இதுதான் இந்த வீடியோவோட புரிதலுக்கான நோக்கம். சரிங்களா? கண்டிப்பாக புரிஞ்சுது. ஓகே. ஓம் சாந்தி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓம் சாந்தி. நன்றி. தேங்க்யூ பாபா.